திருச்சிற்றம்பலம். சங்க இலக்கியங்களாகிய பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை செய்யுட்களில் சிவபெருமானைக் குறித்தனவாக பின்வரும் தொடர்கள் இடம்பெற்றுள்ளன. அந்திப் பசுங்கட்கடவுள் அருந்தவ முதல்வன் ஆதிரையான் ஆதிரை முதல்வன் ஆல்கெழு கடவுள் ஆலமர் கடவுள் ஆலமர் செல்வன் ஆனேற்றுக் கொடியோன் இமய வில்வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் இறை ஈசன் எரியுமிழ் கணிச்சியோன் ஏற்றூர்தியான் ஐந்தலை யுயரிய அணங்குடை அருந்திறல் மைந்துடை ஒருவன் கடவுள் காரியுண்டிக் கடவுள் காலக்கடவுள் கொலைவன் கொன்றை அலங்கலந் தெரியலான் சலதாரி சிரறுமுன்பினோன் செல்விடைப்பாகன் தாழ்சடை பொலிந்த அருந்தவத்தோன் நீர்சடைக் கரந்தோன் நீலமணி மிடற்றொருவன் நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் புங்கவம் ஊர்வோன் புதுத்திங்கட் கண்ணியான் பெரும்பெயர் கணிச்சியோன் பைங்கட் பார்ப்பான் மணிமிடற்று அண்ணல் மணிமிடற்று அந்தணன் மணிமிடற்று எண்கையான் மணிமிடற்றோன் மழுவாள் நெடியோன் மறுமிடற்று அண்ணல் முக்கட் செல்வன் முக்கணான் மூவெயில் முறுக்கிய முரண்மிகு செல்வன் என வரும் இத்தொடர்கள் சிவபெருமானது திருமேனி வடிவினையும் வண்ணத்தினையும் அம்முதல்வனுக்குரிய ஊர்தி கொடி படை முதலியவற்றையும் மன்னுயிர்களைக் காத்தல் வேண்டி அவ்விறைவன் செய்தருளிய அருட்செயல்களையும் புலப்படுத்தும் முறையில் அமைந்துள்ளமை காணலாம். பத்துப்பாட்டுள் முதற்கண்ணாகிய திருமுருகாற்றுப்படையுள் வெள்ளேறு வலவியன் உயரிய பலர்புகழ் திணிதோள் உமையமர்ந்து விளங்கும் இமையா முக்கண் மூவெயில் முறுக்கிய முரண்மிகு செல்வன் என சிவபெருமானை நக்கீரர் போற்றி பரவியுள்ளார். வெள்ளை நிறம் வாய்ந்த எருதினை எழுதிய கொடியினை வெற்றியுடன் உயர்த்த பலரும் புகழும் திணிந்த தோள்களையும் ஒரு பாகத்தே உமை அமர்ந்து விளங்கும் திரு உருவினையும் இதழ் குவியாத 3 கண்களையும் உடைய முப்புறங்களை எரித்த வலிமைமிக்க செல்வனாகிய இறைவன் என்பது இத்தொடரின் பொருள் ஆகும். சைவ சித்தாந்த சாத்திர வரலாறு என்னும் நூலில் திரு க. வெள்ளைவாரணரார் எழுதியதிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.